குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 9, 2026 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இமீடியட்டாக டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டஸ்ட் பார்த்துடலாம். உக்ரைன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய்களை வாங்கும் நாடுகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா 500% வரி விதிக்கும் வகை செய்யும் சட்ட மசோதா வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் வந்து புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்படுது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அமெரிக்க மேலவை உறுப்பினர்கள், அதாவது செனட் அவைன்னு சொல்லுவாங்க, லிண்ட்சே கிரஹாம் மற்றும் ப்ளூமென்டல் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய பொருளாதார தடை சட்டம் 2025 அப்படின்னு ஒரு மசோதா வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானது 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறி இருக்குது. இந்தியா, பிரான்ஸ் தலைமையிலான சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐநா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஐநாவினுடைய 31 அமைப்புகளும் பிற 35 சர்வதேச அமைப்புகளிலும் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வெளியேறி இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக சென்னை ஐஐடியில் உயர் செயல்திறன் கொண்ட பரம் ருத்ரா அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதியை வந்து பார்த்திங்கன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்பில் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 37 சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறுவப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொது நூலகத்துறை தமிழ்நாடு பாடநூல் கழகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2023 ஆண்டுலேருந்து நடத்திட்டு வராங்க. தொடர்ந்து கண்காட்சி 2026 சென்னை கலவாணங்களில் ஜனவரி 16 18 வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்கள் நடைபெறுது. ஓகேங்களா? கடந்த 2023 ஆண்டில் பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் 24 நாடுகள் கலந்து கொண்டது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வு வந்து இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 103 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதை மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? அடுத்தது தமிழகத்தில் 9820 கோடி தொழில் முதலீடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வியாழக்கிழமை தொடங்கிய தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. கிட்டத்தட்ட 4250 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு எடுக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை சார்பில் 2026 ஆண்டுக்கான தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வர்த்தக மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தொடங்கி வச்சாது. இந்த 2 நாள் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? அடுத்தது கருப்பை வாய் புற்றுநோய். இது வந்து நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். இது முக்கியமானது தான். இது முக்கியமான திட்டம், தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டம். அதனால் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வளரும் பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் தொடங்க வந்து பார்த்திங்கன்னா பொது சுகாதாரத்துறை வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு மருந்து பாதுகாப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. 9 முதல் 14 வயது உள்ள பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா வழங்கும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா அப்படின்ற வைரஸ், அந்த வைரஸ் கிருமி தொற்று காரணமாக தான் வந்து கருப்பை வாய் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா சரியாக கவனிக்காமல் விட்டால் நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகங்கள், மலக்குடை உள்ளிட்ட பிற உறுப்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரவ வாய்ப்பு இருக்குது. அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தரவுகளின்படி தமிழகத்தில் தருமபுரி மற்றும் பெரம்பலூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா 36 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்பு இருக்குது. ஓகேங்களா? அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் இருக்குது, 29.9 அப்படின்ற அளவில் இருக்குது. ஓகேங்களா? சென்னையை பொறுத்த வரைக்கும் 13 இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பெண்களுக்கு 14 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இருக்குது. இதைத் தொடர்ந்து 9 வயது முதல் 14 வரை சிறுமிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா HPV எனப்படும் தடுப்பூசி செலுத்த வந்து பார்த்திங்கன்னா 38 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. அதன் கீழ் இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி செலுத்துகிற மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான டேட்டாப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டச்சத்திரத்தைச் சேர்ந்த சத்திரப்பட்டி காந்தி சேவா சங்கத்தின் நிறுவனரும் காந்தியவாதியுமான வன்னிக்காலை வந்து பார்த்திங்கன்னா வயது மூப்பு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா காலமாக இருக்கார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற குழந்தைகள் கல்வி பணிக்காக வன்னிக்காலைக்கு கடந்த 1991 ஆண்டு குடியரசுத் தலைவரின் தேசிய விருது கொடுத்துருந்தாங்க. 2024 ஆண்டு தமிழக ஆளுநரின் சிறந்த காந்தியவாதி விருதும் தென்னாப்பிரிக்காவில் வசித்து வரும் காந்தியின் பேத்தியான இலா காந்தியினுடைய சிறந்த காந்தியவாதி விருதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது ஆதார் சேவைக்கான உதய் அப்படின்ற அடையாள சின்னம் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆதார் சேவை குறித்து பொதுமக்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளும் வகையில் வந்துன்னா உதய் என்ற அடையாள சின்னம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக வந்துன்னா இந்திய தனித்துவ ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஆதார் UIDன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து அவங்க வெளியிட்ட தகவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு போட்டி நடத்தாங்க. இந்த போட்டியை பொறுத்தவரை வந்துன்னா திருவனந்தபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதய் சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சின்னம் வடிவமைப்பு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த
அருண் கோகுல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு பெற்றிருக்காரு. அதேமாதிரி சின்னத்துக்கான பெயர் பரிந்துரை செய்யும் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்த ரியா ஜெயின் முதல் பரிசை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிருக்கிறார். ஓகேங்களா, இது ஆதார் சேவைகளுக்காக முக்கியமான உதய் அப்படின்ற அடையாள சின்னம். ஓகேங்களா, அடுத்தது பிரபல சூழியலாளர் மாதவ் கட்கில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் பாதுகாப்புக்காக ஒரு முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழியலாளர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் வந்து பார்த்திங்கன்னா 1942 வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறார். அவரது தந்தை வந்து பார்த்திங்கன்னா தனஜய் ராம்சந்தர் வந்து பார்த்திங்கன்னா கட்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான பொருளாதார நிபுணர். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா 1963 பெர்குசன் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா உயிரியல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை பட்டம் வாங்கியிருக்காரு. 1965 மும்பை பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் வந்து பார்த்திங்கன்னா முதுநிலை பட்டமும், அவர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் 1966 PhD பட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அறிவியல் கல்வி நிறுவனத்தில் 1973 வந்து பார்த்திங்கன்னா பணியில் சேர்ந்திருக்காரு. அங்கு பணியில் இருந்த காலகட்டத்தில் இந்திய சுற்றுச்சூழல் அறிவியல் கல்வி நிறுவனம் அப்படின்ற உள்ளிட்ட அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காரு. ஓகேங்களா, இந்திய அறிவியல் கல்வி நிறுவனத்தில் கடந்த 2004 ஓய்வு பெற்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா புனேயில் உள்ள அகர்கர் ஆய்வு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவா பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஓகேங்களா, இந்தியாவின் சூழியல் ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு கொள்கையை வடிவமைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா மாதவ் கட்கில் ஒரு முக்கியமான பங்காற்றினார். அவர் சூழியல் அறிவியல் இந்திய அறிவியல் கல்வி மையம் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவியிருக்கிறார். கட்கில் ஆணையம் அப்படின்னு அழைக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி சூழியல் நிபுணருடைய வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணையம் அமைக்கப்படுது. ஓகேங்களா, மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்புக்காக ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவ் கட்கில் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டது. கடந்த 2024 அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதை வந்து பார்த்திங்கன்னா ஐநா வழங்கியிருந்துச்சு. ஐநாவின் உயரிய சுற்றுச்சூழல் விருது வந்து பார்த்திங்கன்னா இருது. ஓகேங்களா, மத்திய அரசு அமைத்த மேற்கு தொடர்ச்சி மலை நிபுணர் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இவர் செயல்பட்டார். இது எல்லாமே முக்கியமானது. சமீபத்தில் காரணமான மாதவ் கட்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட எதனுடன் தொடர்புன்னு கேட்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபல சூழியலாளர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இந்த டீட்டெயில் எல்லாமே தயவு செஞ்சு எழுதிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, நாட்டின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டில் எரிமுறை பாரபட்சமின்றி வெளிப்படைத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்வது அவசியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உலகின் நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. ஓகேங்களா, அதுக்கான மீட்டிங் தான் போயிட்டுருக்கு, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் தொடரை வந்து பார்த்திங்கன்னா 4-1 அப்படின்ற கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றாங்க. இரு நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 ஆட்டங்கள் கொண்ட போட்டியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஆட்ட நாயகனாக வந்து பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட்டும் தொடர் நாயகனாக மிச்சல் ஸ்டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தன் எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க, அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 நடைபெறவுள்ள அனைத்து போட்டி தேர்வுக்குமான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே கொடுத்துருவோம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.